மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வாரம் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருப்பீங்க. அதை இந்த பேப்பரில் இப்போ எழுதி தர்றீங்களா? நம்ம அந்த ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அதை எழுதுவோம். ஐயோ, லேட் ஆச்சு. என்ன இவளை ஆளே காணோம். நம்ம வேற இவளுக்காக ஓடி வந்தோம். நம்மளே லேட்டு, இவன் நம்மளுக்கு மேல இருப்பா போல. இவன் என்ன பொறுமையா நடந்து வந்திருக்கலாம். வராளா இல்லையா? வர மண்ணிலையாச்சும் விளையாடுவோம். பாவம், இவங்க இந்த வயசுல கூட எவ்வளவு வெயிட்டை தூக்கிக்கிட்டு வராங்க. நம்ம ஃப்ரெண்டு வர வரைக்கும் இவங்களுக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். கொடுங்க ஆண்டி, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்ல கொடுங்க. சரி, எழுதுடா. பூசைக்கு வேற லேட் ஆச்சு. ஆனால் இந்த எபி இன்னும் வந்திருக்க மாட்டான். நம்ம தான் போய் தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். சரி, சீக்கிரமா போவோம். இவனா இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கான்? என்னாச்சுன்னு தெரியல. சரி, என்னன்னு கேட்போம். என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க? வேற ஏன்டா கேக்குற? என்னடா ஆச்சு? வீட்டுல ஒரே சண்டையா இருக்குடா. என்னடா சொல்ற? என்ன ஆச்சு? இருக்கவே பிடிக்கல. நான் கூட உனக்கு தப்பா நினைச்சிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடுறா. மறைக்கல்வி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சிறு பிள்ளைகளோட ஜபம் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்களே. வா, நம்ம போய் உங்கள் வீட்டுக்காக ஜபம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் சரியாக போயிடும். நீ ஒன்றுங்க மனசில் நினச்சிக்காத. வா, நம்ம போய் ப்ரேயர் பண்ணலாம். நம்ம அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அதை எழுதுவோம். இந்த பாட்டி நம்ம சர்ச்சுக்கு வருவாங்கல்ல, இங்க என்ன பண்றாங்க? சரி, போய் என்னன்னு கேட்போம். பாட்டி, இங்க என்ன பண்றீங்க? ரொம்ப உடம்பு முடியலைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேம்மா. கை கால்லாம் வலிக்குது. வீட்டுக்கு வேற போகணுமா. ஆட்டோ பஸ் வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. சரி வாங்க பாட்டி, நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க போலாம். God bless you. பாட்டி, இதுல ஏறுங்க. பார்த்து பத்திரமா இருங்க. எங்கம்மா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. எங்க ஆளையே காணோம். என்னமாச்சு? ஏமா படுத்திருக்கீங்க? காலையிலேருந்தே உடம்பு ரொம்ப காய்ச்சலாக இருக்குப்பா. காய்ச்சலாமா? எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேம்மா. இதானா? இதான். டியூஷன்ல எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டேம்மா.
வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நீங்கள் எப்படி வாழணும்னு போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நீங்கள் எழுதியிருக்கிறது வழியாக எனக்கு நல்லா தெரியுது. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நம்ம வாழ்வாக்க இதே போல் முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழும் மக்களுக்கு இது போன்ற நல்ல செயல்களை செய்கிறது மூலமாக இறை நம்பிக்கையில் இன்னும் ஆழமாக வளர முடியும். எல்லாம் நல்லா எழுதியிருக்கீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.